சொன்னல கட்ட பிள்ளை ரொம்ப குட்ட பிள்ளைன்னு. இந்த பிள்ளை தான் அது. இந்த கிடங்கு இருக்கு, அங்க போயிராத. கிடங்கு நீ பாத்தியா? கிடங்கு நாங்க எது ஆடுது? ஏய் நீ வாட்ட கடத்தி கிச்சிட்டாத. அந்த பிள்ளை கரெக்ட்டா அது வாய் நேரா வச்சு. ஆமா, ஏன் வாயில நீ வைக்க வரியா? செவுரோட்டி அத்து விடுவேன். அந்த மைக்கு அந்த பிள்ளைக்கு வாய்க்கு நேரா வை தம்பி. ஆமா முனியாண்டி, அப்படிதானே? எனக்கு எப்படி இருக்குற அப்படி உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு கரெக்ட்டா வைக்கணும். ஆமா, கரெக்ட்டா வைக்கலன்னா உன் மூஞ்ச தான் கடிப்பேன் பாத்துறதுக்கு. அப்புறம் முனியாண்டினே நல்லா இருக்கிறீங்களா? அண்ணன் சொல்றேன். அண்ணன் சொன்னாதான் வெளியே தெரியாது உனக்குலாம். இது நீலாம் என்னோட பழகணும், என்னோடய வா, அப்பதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்புறம் கூடி சீக்கிரம் நீ முன்னேறிடுவ. போப்பா, நான் படுக்க என்ன உன் கூடயே வந்தா நீ முன்னுக்கு வந்துருவ. ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் முன்னேற்றுறேன் அதை சொன்னா நீங்க இதை சொல்லக்கூடாது. அப்புறம் அப்பா நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன ரிஷியனே நல்லா இருக்கியா? என்ன கேட்குற? அத்தாளுக்கு எவ்வளோதான் நீ அடிச்ச? தான் முடிட்டு பிசா படு. உனக்கு ஒரு கும்பிடு, மீசைக்கு ஒரு கும்பிடு. எனக்கு ஒரு 6 கட்டிங் இருந்தா கொடு. எனக்கு மண்டையும் வலிக்குது, தொண்டையும் கீழே போயிடாத. ஆனா குடும்ப குத்து வழக்கு அந்த மாதிரிலாம் விஷயத்துக்குலாம் போக மாட்டேன். இரு, மேய்ச்சிருக்கா நல்லா இருக்குதானே? கல்யாணம் பண்ணிட்டியா? ஏன் வாக்குப்பட போறியா? 2 பிள்ளை இருக்கா? சே என்ன சொல்லிருக்கானா? கெட்டின ஒரே பிள்ளையத்தை கெட்டுவாங்களாம். ஏன் 60 கல்யாணங்கிறியா? 6 பேரா பாண்டவர் மாதிரி ஒரே ஆள் தான். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் இல்ல இல்ல உங்க லிஸ்ட்ல சேர்க்கறீங்களா? என்ன காரணம்? இல்ல அவர் சொன்னது என்கிட்ட சொன்னாரு. ஒரே குடும்பம் ஒரே பிள்ளை. அப்புறம் நீங்க அவர் நீங்களும் ஒண்ணா? ரெடியா இருக்கியா? எதுக்கு? அவர் ஏற்கனவே 7 பொண்ணு கட்டிருக்காராம். என்னைய கூட விட்டு என்ன செய்ய போறீங்க? முகத்தை பார்த்தா சின்ன பசங்க மட்டும் இருக்கிறதுலே தெரியும். விடியல வரைக்கும் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி வாரு. யாரு பொண்டாட்டி யாரு? ஆம்பளை புருஷனா தான் இருக்கணும், பொம்பளை பொண்டாட்டியா தான் இருக்கணும். அப்ப எத்தனை நாளைக்கு இருக்கிற வரைக்கும் ஓட்ட வேண்டியது, காலையில வரைக்கும் விடிஞ்சோனா போயிட வேண்டியது. அப்புறம் வந்தமா போட்டமா போன மாட்டிருக்கணும். போடுறேன்னு யூடியூப் சேனல் நல்லா இருக்கிறேனே, நல்லா ஜூம் பண்ணி எடு. ஜூம் பண்ணி எடுக்கலாம் வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு வந்துடுவேன். ஜூம் பண்ணி நான் மாசம் என்ன ஜூம் பண்ணி நான் சக்கு 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 ஜூம் பண்ணி எடு. நீ அப்படி சொல்ற? ஜும்மு ஜும்முனா ஜும்மு ஜும்முலாட்டி பக்கமா பக்கம் பக்கமா முனியாண்டி கட்டி பிடிக்கலாம் எடு. மசானா அதை மட்டும் கரெக்டா எடு. இதை மட்டும் கரெக்டா எடு. நல்ல சைஸ் காமிக்கிறாள்ல. அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஒன்னே கேட்டேனா? நீ நல்லா இருந்தானா இல்லாம போனா என்ன? ஒட்டு முன்னாடி பல்லு மாசுறாக்கான பேச்சுக்களை பாரு. போடுவோமா? இங்க நான் பேச போட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன செய்வோமா? போடுவோம். வந்தவா போட்டோமா, காலையில கறித்து கடை போட்டுருவோமா? நாளான தாமரை
அடிப்பேனடி சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நினைச்சு அடிதானடி ஓரட்ட ஜட கூப்பிடுதே முத்தம்மா உன் பின்னாலே நான் வாரேன் முத்தம்மா உன் பாதோரம் நாக்கு முத்தம்மா தேனாரம் பண்ணுதடி குத்தம்மா அடி தருவாதாரே ஒரு ஒண்ணு புதட்டும் தாரே ஒதுக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் பல்லாங்குழியாட வாடி அடி பல்லாங்குழியாட வாடி அடி பல்லா புஞ்சைனா ஒரு வழி போடி பல்லாங்குழியாட வாடி பனியாரா அடி பனியாரா சுட்டு தரையா பனியாரா சுட்டு தரையா ஆப்போ அடியே ஆப்போ அடியே ஆப்போ சுட்டு தரையா எனக்கு ஆப்போ சுட்டு தரை கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி கட்டவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி நாடு தெரிஞ்ச வண்டி நகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி ரெடி புள்ள உக்கி போட்டு ரெடி புள்ள நல்ல வண்டி பரடி புள்ள உக்கி போட்டு ரெடி புள்ள கட்டவண்டி கட்டவண்டி பொதுங்கி நிக்கிற காரு அத பொட்டிக்கு விட்டது யாரு பொதுங்கி நிக்கிற காரு அத பொட்டிக்கு விட்டது யாரு கட்டடிச்ச பம்பு ஒண்ணு மந்தரவா பொட்டிக்கிட்ட ஓட்டக்காரு பஞ்சராயி போச்சா உன்ன பார 10 பேர பார்த்த வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள உச்சி போட்டு ரெடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள உச்சி போட்டு ரெடி புள்ள கிரி புக்கிரி கிரி புக்கிரி கிரி ஆ ஆ ஆ ஆ திருவாளவுக்கு துணி பட்டணத்தி தூக்கு துணி பக்குவமா எடுத்து தாரு பக்கத்துல வாடி இப்படியே ஆயிட்டே இருக்கலாம் தம்பி நல்ல ஒரு விஷயம் கேளு அம்சபுரி அக்கா வந்துருந்துச்சு வள்ளி சரி சரி இந்த மாதிரி பழகா அக்கா அக்கா நீதான் போயிருந்த அன்னைக்கு அதுக்கு இங்க வரைக்கும் போயிட்டாம்ல அக்கா அக்கா இல்லை மேலே சரியில்லாம இருக்கு தப்பி தவறி இந்த பக்கம் வந்துடான்னு சொல்லிட்டு தான் வெளியே வர்றான் பாலமுருகன் நாரதர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு குண்டுக்குள்ள உன்னை வச்சு கூடிண்டல யாரு யாருன்னு சொல்றாரு பாரு அம்சபுரியா கால் உள்ளுக்குள்ள போயிடுச்சு என்ன விடுறது போச்சே போச்சேங்க நான் என்னமோ பாக்குறேன் ஒரு கால் மேல ஒரு கால் கீழே நல்லா இருந்திருக்குமே இன்னொரு வாழை மேல தூக்கி ரொம்ப சௌரியமா இருந்திருக்கு நல்லா அப்படி ராஜா முகமது பிடிச்சுக்கிட்டாரு எதா கைய இல்லாட்டி ஆத்தா ரெண்டே உள்ளுக்குள்ள போயிருக்கும் அது மாதிரி ஆயிராம மேடையா பார்த்துதான் ஆடணும் அதனால உங்களா வட்டுமா கேக்கிட்டியா ஆமா முன்னாடினே ஒரு வாரமா உடம்புக்கு முடியல ஏன் அப்படி சொல்றீங்க ரொம்ப உடம்பு இல்லாம இருக்கேன் நான் ஒரு ஆள் சொல்றேன் நான் சொல்ற கேளுங்க ரொம்ப நாள் முடியாம இருக்கா 10 மணிக்கு சாப்பிட்டு இன்னும் இறங்காம இருக்கு என்னது ஒருத்தர் இருக்காரு ஏய் பாரு அவர் பாரு சொல்லவும் எவ்வளவு சந்தோஷத்தை பாரு என்ன தெரியும் உனக்கு
என்ன மீசை தடி தேடி இழுக்கிறியா பாரு திருற பாரு ஆடே ஆத்தா போயாண்டு இது மாதிரி எத்தனை மீசை நான் பார்த்தேன் இது ஒரு மீசை ஆமாம் அது வந்து தெரிஞ்சுக்க உங்கள்கிட்ட இன்னைக்கு தான் முத வாரேன் என்கிட்டயா ஆமாம் பொம்பளை பிள்ளைய பார்த்து நைவா பிடிங்க எதுல பிடிக்கும் உன்னை எதில் பிடிக்க சௌரியமா இருக்கு நீ சொல்லி கொடுக்குற மாதிரி பிடிக்கும் ஆஹா எத்தனை குட்டாஞ்சட்டை உடச்சு உட்காந்துக்கோ சொல்லி வேற கொடுக்க சொல்றீங்க வேற உங்கள்கிட்ட வரட்டுமா என்கிட்ட வரியா ஆமாம் இப்பயும் அங்கேயே தப்பி அங்கேயே இறக்கு காலை இறக்கு ஐயா இங்க தூக்கணும்னு எனக்கு வந்துருச்சா கொஞ்சம் அடக்கமாவா ரொம்ப தூக்கையில எங்க ஐய் ரொம்ப நாள் முடியல வேற சொல்ற என்கிட்ட ஒரு லேகியா இருக்குது வாங்கி 4 நக்கு நக்கி பாரு ஏ நல்லா இருக்குமியா தொண்டைக்கு அல்லது மேற்கால வலி விட்டுருமியா அதை மறந்துட்டு கூட அவருக்கு ஒன்று வரட்டுமா யாரோ சாப்பிடுறத என்னை நான் சொல்ற நல்லா துண்டி அங்கல போட்டு அள்ளி குத்து விடுவேன் சொல்லு மண்ணுக்குள்ள போறத மனுஷன் சாப்பிட்டானே அரசாங்க சொத்து ஆளுக்கு ஒரு குத்து அரசாங்க சொத்து சிவனோட குத்து சிவனோட சொத்து ஆளுக்கு ஒரு குத்து உங்களோட வரட்டுங்களா வரட்டுமா உன்னை நினைச்சு மாமா நான் ஊருக்கே போனேன் ஆமா கனி வடிச்சு தானா நான் கிறங்குறேனே வீணா நீங்க எழுத்த பூரா அழிச்சிச்சு இப்படியே தேய்ச்சி வர்ற டான்ஸ் பூரா தேய்ச்சி போன முனியாண்டின்னு ஐயா இன்ன வரைக்கும் அழுக்கா இருந்துச்சு நான் போட்டு தேயில எப்படி வெளுமையா இருக்குன்னு பாரு தெளிவாயிருச்சா நம்ம சோப்பு அப்படி பவர் நீ தேய்க்க மூவை படி மணியாண்டி ஆயிரு நீ பண்ற வேலை தொட்டால் பூ மலரும் அப்படி வாசி அப்புறம் உங்களை செய்யட்டுமா இன்னைக்குதான் முத நான் ஆம்பளை ஆள்கிட்டே போறேன் ஆமா விட்டு பாரு குமுறி போடுவார் மனுஷன் ஆள் பார்க்கறது அப்பா அவர்தான் தூக்கி விட்டாரு நாடகத்துல நீ ஒண்ணு அப்ப உங்களை வாட்டுங்களா சொல்லிட்டுல செய்ய முடியாது பட்டாம்பூச்சி நீ கொட்டாங்கூச்சி பாரு அந்த பிடிச்சிச்சு பாரு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை இழுத்து பிடிக்க அப்ப ரிஷியனே அந்த மான் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே ரிஷியனே மாரிமுத்து மாமா தான் சொல்றாரு உங்கள்கிட்ட வரட்டுங்களா மாரிமுத்து மாமா பத்தி அவர் தெரியல ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாலே
உள்ளே வந்தவும் சீனை மூடவும். என்னடா நடக்கும்ல? முடிச்சா போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அந்த பிள்ளை வேற டயர்டாவில் வருது. நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. எனக்கு ஆம்பளை ஆசையே வராது. ஏன் உள்ள கூட்டி போய் உன்னையும் காணோம். சரியான மொட்டு போய் இருப்பாமா காருமா. இவ்வளவு மோசமா? மைக் செட்டு அங்க வச்சு அங்க போகாத. உன்னை நினைக்க நினைக்க மாமா உன் பேரு நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி இருக்கேன். நெஞ்சுல குத்துறா செத்து போவேன். நீ தானே நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி. நான் நெஞ்சுல குத்துறேன். நீ முடிஞ்சா குச்சியை வச்சு குச்சியை வச்சு குத்துப்பா. குச்சியை உங்க மாதிரி எல்லாத்தையும் அத்துப்பிட்டேன். வேண்ட போட மாட்டேன். என்ன வெறி பிடிச்சவனா இருப்பான் பிறகு. ஆமா, வீட்டுக்கு போனா தானே உக்காம்பக்கு சங்கத்திலே சாஞ்சி காடுதான். நீ அங்க போகாத. அங்க போனேன்னு வை, அவர் ஒவ்வொரு ஐட்டமும் இது மாதிரி வச்சுக்காரு. போயாட்டு இந்த மாதிரி இருக்கு பாத்துக்க. இது மாதிரி நீ பெரிய அதிசயமா பேசுற. ஓஹோ ஓஹோ மேப்பாருவே பார்த்தா தெரியாது. கொஞ்சம் கீழே பாரு. கொஞ்சம் கீழே தெரியுதா? நீ பாட்டு அந்த பாட்டை இதுதான் பண்ணீங்களா? கத்தரிக்காய் கத்தரிக்காய் காமண்ணின்ற கத்தரிக்காய் நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்காய் 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 அரிப்படுத்த முடியாதுப்பா. அவ்வளவு இங்க வரைக்கும் நல்லா திருறது பொம்பளை திருறது வரை நீட்டான நாகரிகம் வருமா? நானும் நாகரிகமா இருந்து பார்த்தேன். எங்க நாகரிகமா இருக்க விடுறீங்க? எங்க இருக்க விடுங்கன்னு கேக்குறேன். நாகரிகமானு எங்களை தான் சொல்றே ஒழிச்சு நீங்க என்ன நாகரிகமா இருக்கீங்க? நாங்க ஒழுக்கமா தான் வர்றோம். நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா நீங்க சொல்ற தப்பு. ஆம்பளை எழுத்து பேசாத. பொம்பளை நீ என்ன கேத்து பேசக்கூடாது. பொம்பளைக்கு முத வாய் அடக்கம் தேவை. ஆம்பளைக்கு முத வாய் அடக்கம் தேவை. நீ பெரிய பூலாந்தே மக பொறந்துக்கிட்டு. நீ பெரிய பூலாந்தே மாயனா போட்டு ஒரே கிழிச்சு போடுவ. நீ அட்டிக்கிறடில ஓவிட்டு ஆப்பாயில் புடிச்சு தெரிச்சு. நான் போடுற பாட்டுல கோனிஸ் ஓடிச்சு டர்புரு கிழிஞ்சிட்டு போய் நினைச்சுக்க. உன்னை போடுறவள ஒப்பந்தா விட்டு உள் பாவட. நான் போடுற பாட்டு உங்க அப்பாட்ட உள் டவுசர் டர்ரு யோ புர்ரு கிழிஞ்சு போடு. குத்தி கூடைய போட்டு உன்னை குத்து கூட அப்படி காபத்தை எந்திரச்சு விட புளுக்கு வச்சிக்க. இறக்கி விட்டு அடிச்சேனா இறக்கிட்ட 10 மாசம் ஐயா தாத்தா அம்மா மாட. உன்னை படுக்க போட்டு அடுக்க ஆரம்பிச்சா அம்மா ஆத்தா அப்படிம்ப. அம்மாவோட வாயை பாரு நல்லா பண்ணி வாயாக்கட்டா. ஐயா விட்டு கண்ணை பாருங்க. நம்ம முனியாடி கண்ணு மாதிரி அம்மாவோட கண்ணை பாருங்க. சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்க மாட்டாங்க. ஐயாட்டு வாய பாருங்க. என் வீட்டு கிழிஞ்சு போய் மணி பேச. அம்மாவோட காதை பாரு நல்ல மொச காதல. ஐயாட்ட மூக்க பாருங்க. துப்பாக்கி வாய் இருக்கு பாரு. அம்மாவோட மண்டே பாருங்க. எங்க அப்பா தான் விட்டு பழைய பந்த கொண்ட மாதிரி வச்சுக்க. ஏன் மண்டையா பாக்காத. ரொம்ப பேசுற. அதிகமா பேசு. ஆண் இல்லையே பெண் இல்லையே ஆண் இல்லையே இருக்க. எங்கேயோ வர மாதிரியாத்தா ஏன் மேல பிடிச்சிட்டு ஏறாத. என்னது ஒண்ணு தெரியாம மாதிரியாத்தா? ஒரு ஒண்ணு தெரியா பாப்பா 1 மணிக்கு போனா டாப்பா அனுச்சா. 12 மணிக்கு போட்டா. ஏன் போட்ட உனக்கு தானே தெரியும். பல மணி பேசுனா பேசுவேனே. எது பேசுனாலும் பேசுவேன். எங்க இப்ப 2 பேரும் நான் பேசி பாப்பா. பேசு. யார் அளவுக்கு அதிகமா பேசுறாங்களோ கெட்டிக்காரங்க. பேசு. காக்கா கரண்டுச்சா. இந்த புள்ள விட்டு பாவோட தண்ணி இருக்குடா கிண்ணில கொப்படிச்சா. ஏன் சுண்ணாம்பு சட்டில நிச்சா. புதுசா போட்டாலும் தோடு. புருஷன் போட்டா நடிச்சா மத்தல சூடு. புகல கிடக்குற மச்சில போட்டு ஐயாடு போஸ்ட் ஆபீஸ்ல நிச்சா.
அவன் சப்புண்டாய் நடுவழி இல்ல பாம்பு மடக்காச்சு ஊருக்கு போக சொல்லுச்சா அம்மாக்குள்ள கிடக்குறான் கோர அதுக்கு ஏ விட்டு அங்க பாரு கொக்கு முடிச்சா என்ன பிடிச்சி தஞ்சாவூர் தவளை என் குன்னக்குடிய விட்டு என் கொலை பனமரத்துல நொங்கு முடிச்சா என்ன பிடிச்சி தெங்கு அதான் 5 ஏக்கர் நிலமும் போச்சு 50 மூட நெல்லும் போச்சு சூறாவளி காத்த என் மனசை போட்டுட்டு ஆத்தண்டாய் அதுக்கு தான் சொன்னாங்க என்ன ஊது பீடி இங்க உட்காந்து புகண்டு மாதிரி ஊதுனேன் இன்னொரு பல்ல உடச்சு விட்டு போயிருவேன் ஆளு சைஸுகளையும் பாரு மீசையும் மண்டையும் சரி விடு விடு அதுக்கு தான் சொன்னாங்களாம் சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டே கொண்டே ஆட்டுக்கிட்டு கொத்த வருவானே செடி பூச்செடி கதை இப்படி ஆச்சடி அது எங்கேயோ போற மாதிரி ஆத்தா ஏமனது ஏறாத்தா இருச்சா போடு எது பேசினாலும் பேசுவேன் நீ பேசுவோம்ல ஒழுக்கம் பேசு ஆம்பளை பேசுவேன் நான் பேசுவேன் நான் பல்லம்பே நான் மேற்கம்பே நான் ஊ சொல்லவா மாமா ஊ சொல்லவா ஆசியாத்தான் தெரியும் என்னது ஆம்பளைக்கு இப்ப மரியாதை ஓடு பொம்பளை பிள்ளைக்கு நீ மரியாதை ஆம்பளை தான் பெரிய ஆளு பொம்பளை தான் பெரிய ஆளு ஆம்பளை வச்சதான் பொம்பளை பொம்பளை காமிச்சாத்த ஆம்பளை பொம்பளை எந்த வகையில பெரிய ஆளு ஆம்பளை நீ எதுல பேசுறீங்களா ஆம்பளை பெரிய ஆளு என்னால எம்பி நகர்ல நிரூபிக்க முடியும் எப்படி உண்மையிலே பொம்பளை பெரிய ஆளு உன்னால நிரூபிக்க பொம்பளை தான் பெரிய ஆளு நான் இந்த இடத்துல நிரூபிக்க முடியும் அப்ப பாருமா ஆம்பளை பெரிய ஆளு இப்ப நான் நிரூபிக்கிறேன் எப்படி பங்காளிகளா தன்மான சிங்கங்களா உங்களை நம்பி களத்துல இறங்கி இருக்கேன் ஆம்பளை இருக்கும் சோற கைத்தட்டு பங்காளிகளா அதரடி பாய்ஸ் மனம் நிறைந்த நன்றி இப்ப ஆம்பளை பிரச்சனை நிரூபிச்சாங்கல்ல பொம்பளை பிரச்சனை இல்ல ஓவர்க்க உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம அவ கைதட்ட வேண்டாம் விசில் அடிக்கிறது அநாகரியம் நம்ம முனியாண்டி சாமிக்கு பொங்க வச்ச என்ன செய்வாங்க இந்த பெட்டிக்க முனியாண்டி கொலை ஓடுவாங்கல்ல கண்டிப்பா எங்க ஓவர்க்க ஒரு கொலை ஓடு சொல்லு போயாட்டு இங்க எதிர வேணா விட்டு கொடுத்துருவோம் ஆனா ஒற்றுமை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் பெண்கள் மட்டும் கொலை தானே போடணும் தாய்மார்களை ஒன்னே ஆம்பளை போட சொல்ல பொம்பளையால் போட உங்கள் நம்பி களத்துல இறங்கிட்டே என் மானத்தை காப்பாத்துங்க இல்லாட்டி நம்ம மானத்தை கெடுத்து விட போடாயா கொலவைய போ அவங்க மூத்திரத்தை வாங்கி குடிச்சிட்டு வா சவாசியா உண்மையிலே இப்ப நீ சொல்ற உண்மைதான் அவங்க மூத்திரத்தை என்ன ஓ மூத்திரத்தை நான் வாங்கி குடிக்கிறேன் கொஞ்சம் அறிவில்லையா ஒரு சின்ன விஷயம் என்ன விஷயம் எப்ப ரிஷிகேஷா ஒரு சின்ன கலர் பாட்டில் எடுத்துட்டு வா அந்த கலர் பாட்டில ஒத்த சொட்டு சிந்தாம நீ இருந்துட்டா நான் குடிச்சு போறேன் ஆனா நான் இருந்துட்டேன் நீ ஒத்த சொட்டு சிந்த கூடாது கிருஷ்ணகுமார் நாங்க உள்ள போய் இருக்கணும்னு ஏமாத்த மாட்டோம் இங்கனே இருந்து காட்டணும் கிருஷ்ணகுமார் பாருங்க வேற ஒண்ணும் இல்ல மக்கள் மத்திய விட்டு சரி அவங்க கொலை ஓட்டாங்க இவங்க கை தட்டினாங்க அதுல 2 ஆத்தாவல எப்படி கொலை ஓட்டா தெரியுமா மானம் போயிருமா நல்லா போடுவப்பா அது வாந்தி சரி மக்கள் மத்தியில விட்டு மேடையோட வச்சுக்குறோம் சரி நான் ஆம்பளை கை தட்டுறேன் விசில் அடிக்கிறேன் நீ பொம்பளை தானே ஆமா நீ கொலை ஓடு கொலை தானே போடுற நல்ல வாய் போடுதப்பா இப்படிதான் கொலவை போடுவாங்க கொலை இது கொலை மாதிரியே தெரியுது அப்புறம் எப்படி தெரியுது கொலை மாதிரியே தெரியுது அப்புறம் உப்பாரி மாதிரி தெரியுது அவனுக்கு மறுபடியும் போடு அவங்க மூத்திரத்தை இப்ப நீ என்ன மசுருக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் பெண்கள் மூத்திரத்தை வாங்கி அவங்க எப்படி கொலை போட்டாங்க ஓடுவோம்ல நீ அதே மாதிரி போடு என் வாயில வரல நான் சொல்லி தரேன் எங்களுக்கு உழவ கூட தெரியாம இருக்கேன் நான் சொல்லி தரேன் வாய் ஆத்துற வாய் நாக்க துறட்டேன் சொல்லி தரேன் ஏமா பெண்கள் எப்படி உழவ விடாது தெரியுமா அப்படி பெண்கள் நல்ல வாய் போடு ஆம்பளை நாங்க கூட போட தெரியாதா எப்படி போடுவ நாங்க தண்ணியை போட்டு நடிச்சா மாறிவோம் பாரு ஏயோ இதுல ஒரு விஷயம் பேசுறீல்ல இப்ப ஆம்பளை பெருசு நான் 1000 பேசுறேன் நான் பொம்பளை பெருசு 1001 கூட பேசுவையா நான் 2000 பேசுவேன் நான் 3000 பேசுவேன் நான் 10000 பேசுவேன் அப்படியா ஆமா எங்க இப்ப நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பேசு இப்ப ஆத்தா யார் கோச்சுக்கிறாது எங்களை கூட போட்டி எங்க அப்ப முனியராசி நம்ம ஊர் எம்பி நகர் நடுமந்தில சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படி ஒரு நடுமந்தில ஏன் மகே கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா ஏன் மையன் 1 உண்டாட்டி 2 உண்டாட்டி கட்டிருக்கான் ஏன் மையன் 5 உண்டாட்டி கட்டிருக்கான் அவன் ஆம்பளடா அவன் எத்தனை உண்டாட்டி கட்டுவாடா அப்படின்னு எங்க அப்ப மாறுதட்டி பெருமையா சொல்லுவாங்க சரி இதுல ஆம்பளை பெருசு சரி ஆம்பளை பெருசு இல்ல ஆமா எங்க உங்க அப்பன நம்ம ஊர் நடுமந்தையில எங்க அக்கா மக்க என் மகன் ராசலட்சுமி பொம்பளை சிங்கம்டா ஆமாடா என் மகன் ஒரு புருஷன் 2 புருஷன் வச்சிருக்கா 5 புருஷன் 50 புருஷன் ஒப்பனை சொல்லு ரோட்ல போற செருப்புல போய் போடா ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணிப்பிருவியான் பொம்பளை பண்ண முடியுமா ஒப்பமலை நீ எது ஆம்பளை
ஒன்ன குறைச்சு நீ பேச்சு பெரு இருவரு விஷயத்த கேளு. இந்த ஒரு விஷயத்துல பெரிய இருக்கலாம். எந்த அப்பனாச்சும் என் பொம்பளை பிள்ளை 1000 கல்யாணம் பண்ணிருக்காடா, என் பொம்பளை பிள்ளை சிங்க குட்டி யாரும் சொல்ல மாட்டாங்க. என் மகடா நல்ல ஒண்ணு கண்ணே வளர்த்தேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ஒருத்தரோட வாழ்ந்தா, ஒருத்தரோட செத்தா, ஒருத்தரோட தான் என் மகன் இருக்கிறா. என் மக மாதிரி ஊரோட யாரா இருக்கா? நீ தான் மகனை பெற்று வச்சிருக்கிற. நல்லா கிளறி குட்டி பாடி அங்க பாரு, ஒரு பொம்பளை விட்டு வைக்கிறானா ஊர்ல வார பொம்பளை போட்டு நாய் போட்டு மேய்ச்சி தலையில அப்படி காரி உங்க அப்படி ஒருத்தர வாழ்வோம்ல எங்க வர்க்க அப்படின்னா மாறி போட்டு நீ வாழ விடனு. மன்னார்குடியில நடந்த சம்பவம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன அது பாவம் 15 பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிருக்க காலேஜுக்குள்ள இருந்து மொட்டை குட்டி படம் பார்த்துருக்கு. இவன் நம்மவே பாவம் பச்சை பையன் காலையில 5 மணிக்கு பால் பாயிட்டு கொண்டு போனேன். அவனை கொண்டு போன தூக்கி போட்டு உள்ள போட்டு அநியாயம் பண்ணி காலையில பால் பாயிட்டு கொண்டு போனது பால் ஊத்தி அனுப்பிட்டாளுக்கு 70 முண்டைய. சரி நீங்க பண்ற லட்சத்துல இங்க மட்டும் என்ன வருதான். இப்போ ஒரு பேப்பர்ல பாத்திருப்பீங்க, ஒரு 5 வயசு பிள்ளை, 5 வயசாயே ஆகுது. அந்த 5 வயசு பிள்ளைய நீங்க சும்மா விட்டீங்களா? என்ன கெதி செட்டா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி வந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் ஆம்பளைங்க நீங்க ஃபர்ஸ்ட் திருந்துங்கயா. அப்புறம் பெண்களை பத்தி பேசுவீங்க. உண்மையிலேயே சொல்றேன், எடுவட்ட நாதாரி பிள்ளை 5 வயசு பிள்ளைய பண்றீங்க. அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. 5 வயசு பிள்ளைல பண்றீங்களா? இத்தனை எருமாடலா இருக்கு. இதெல்லாம் உங்க தூக்கி போய் பிதிச்சு அப்படி நினைச்சுக்க. யாரப்பா பாவிரத்துல என்ன பண்றீங்க? யாரை பாக்குறேன்? ஆமா அதனால வியாபாரம் பாக்குறீங்க. என்ன வியாபாரம்? எழுத பழம் வியாபாரம் பாக்குறாங்க. எழுத பழத்தை எடுத்து சொட்டுமா? இது எலுமிச்சம்பழமா இருக்கு. பாக்க அப்படிதான் இருக்கு. வாயில வச்சு பாரு, எடுக்கவே மாட்டேன். இத கேச வேண்டா பல அரும்பரும்பா வெத்தலையா நான் போட்டாலும் செவக்கமடி ராஜலட்சுமி ஒரு தடவை போட்டாலும் செவக்கமடி அடியே உன்னையே போட்டாலும் செவக்கமடி அடி பொம்பளைய ஒன்னு நினைப்பு வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி போனாலும் போடி மணப்பற போக்குள்ள தாண்டி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கெல்லாம் தென்னை மரம் இந்த தென்னை மர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப புலியூர் எம்பி நகர்ல ஓட்ட போறேன் என் பொழப்ப கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கலாத தென்னை மரம்
கருமேக கூந்தலுக்கும் ஓ கருமேக கூந்தலுக்கும் கருமேக கூந்தலுக்கும் கால் கொலுசி சத்தத்துக்கும் கால்குலது சட்டத்துக்கு வடிவான வடிவலை வடியாம வடியுதடி ஓ வான்குயில் சத்தத்துக்கும் ஓ வான்குருவி சத்தத்துக்கும் சுக்கநாதா சுக்கநாதா நம்ம சொல்லி வாப்போம் சொக்கநாதா, சொக்கநாதா. அடி அது மாத்திர ஒத்துக்கிறோமா உங்களை தொட்டா மட்டும் பத்துக்கிறோமா அடி அது மாத்திர ஒத்துக்கிறோமா அடியே அது மாத்திரம் ஒன்றைக்கிடுமா அடியே அடியே ராஜலட்சுமி அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா அடடா காடமுடி போ கௌதாரி மைக் இங்க இருக்குதோ பரம சைடா எங்க ஊரு பக்க வந்து சிங்கப்பூர் கம் டு பாயிண்ட் ஏத்து தேயமைனா தேயமைனா உயரம் உயரமா இருக்கு மேல நான் இதுக்கு குட்டை குனிஞ்சிட்டேன் அவ்வளவுக்கு இல்ல ஏறு அங்க நம்ம அங்க இருக்கு மண்ண ஏறிடுறேன். என்னமோ உன் மேல கார்வியா தெரியுது அடுத்த முனியாண்டி ராஜலட்சுமின்னு போடணும் போல ஆமா நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க வாட் இஸ் யுவர் நேம் உள்ள சட்டி போட்டிருக்கேன்னு கேக்குறேன் லூசு கழுத உன் பேர் என்ன என் பேரா நான் படிப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க இல்லனா கண் இருந்தும் குருமாணிக்கதான் அவங்க பேர் என்ன என் பேர் சுக்கு சரி, உங்க பேர் சுக்கு சரிங்க என் பேர் சொக்கு சொக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறந்தா பிள்ளை பிறந்தா மார்த்தாவணி முக்குல நக்குன்னு வைப்போம் இது அப்படி சொல்ற அப்புறம் எப்படி சொல்றது நாகரீகமா சொல்லுவோம் நாகரிகமா உங்க பேர் மயில் மயில் என் பேர் முருகன் முருகே முறி எதுல இருவா மயில் மேல ஏய் இன்னுகிட்டே பண்ணு உனக்கு நின்ற அண்ணே சீ அந்த மயில்ல டவுன்ஸ் போலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை செய்குள் உண்டு சேதாரம் கிடையாது சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்சான மாத்தி மாத்தி டபுள் அடிப்போம் முனியாண்டி நீங்க வேணா பின்னாடி ஏறுங்க நான் முன்னாடி ஏறுறேன் முனியாண்டி உனக்கு முன்னாடி ஏறதெல்லாம் டோக்கன் கொடுக்கறது இல்ல ஒன்லி உனக்கு பின்னாடி தான் அதனாலமா அதில் உண்மையிலேயே உங்களை லவ் பண்றேன் இன்னும் எவ்வளவு பண்ணலாம் கதையை ஓட்டிட்டு போனோம் அதனால உங்க உண்மையான பேர் சொல்லுங்க ராஜலட்சுமி உங்க பேர் ராஜலட்சுமி ஆமாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் ஓங்கி. உங்களை எப்படி லவ் பண்ண போறது எப்படி சொல்லுங்க தெரியுமா பாப்பா? மனிதர் ஒன்றுக்குள்ள மனித காதல் இல்ல அதையும் தாண்டி புனிதமான காதல் சரி, பேசுங்க. உங்களை எப்படி லவ் பண்ண போறது தெரியுமா சொன்னாதே தெரியும் கண்ணே என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னை தான்
வந்தேன் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா பெண்மை புதிதாக இருக்கின்றதா விரலில் அமுதங்கள் சுரக்கின்றதா முத்தம் கொடுப்பேனே இதன் முத்து குளிப்பேனே முத்தம் கொடு தாயே இது முத்தம் எடு தாயே உறவுகள் சுகமானதா கட்டி பிடித்தால் தொட்டு அடைத்தால் வெட்கம் என்ன சத்தம் போடுதா என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாலே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இது நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே என் வாழ்வு முறையானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வு முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாளே பாறை ஒன்றே மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்குள் உயிர்ந்தாளே நானே நண்பன் உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு வாழையிட்டு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னை தானே ஏன் காது வந்துச்சு என் கையில எப்படி காது தெரியுமா சட சட நவுத்துடுங்க சொல்லட்டுமா சொல்றேங்க இங்க முனியாண்டி என்ன இருக்கா பாட்டு போகணும் அப்படி சொல்ல வெளியே தெரியாது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா மாமரத்து